சிவகார்த்திகேயனுக்கு ரெமோ 9வது படம். இந்த 9வது படத்திலேயே அவர் நம்பர் 1 நடிகர்களில் ஒருத்தர் ஆயிட்டார். இந்த நிலைமையில 2 நாளைக்கு முன்னாடி ரெமோ படத்தோட வெற்றி விழாவில் பேசிய சிவகார்த்திகேயன் தன்னோட படத்தை தடுக்க தீவிர சதிவேலை நடந்ததை கூறி கண்ணீர் வடித்தார். இது பற்றி ரெமோ வெற்றி விழாவில் சிவகார்த்திகேயன் பேசினதை கேளுங்களேன். ஏன்னா ரஜினி முருகன் ரிலீஸ் அன்னைக்கு ஞாபகம் இருக்குது. 7 மணிக்கு வந்து ஃபோன் பண்ணேன், ராஜானனுக்கு ஃபோன் பண்ணேன். தெரில சிவா, இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ என்னுடைய படம் ரிலீஸ் அன்னைக்கு காலையில் 7 மணிக்கு என் படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதான்ற ஒரு தவிப்பு இருக்குது பார்த்தீங்களா. எந்த தவறுமே எங்கள் டீமோ நாங்களோ செய்யாமல் அந்த தவிப்பு இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு படத்தை மட்டுமே எடுத்துக்கிட்டு அதையே சுற்றி சுற்றி ஓடி 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 வேலை செஞ்சு அந்த வழி தேவையில்லை. அப்படி ஒரு வழி அவசியம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்படி அந்த வழி எதுவுமே கொடுக்காம எனக்கு எந்த ஸ்ட்ரெயினும் கிடையாது. நான் 18 மணி நேரம் ஷூட்டிங் போயிட்டு நான் போய் குழந்தையோட விளையாடலாம், ஆனால் அந்த மனிதரை நான் அவங்க ஃபேமிலியோட நான் பார்க்கவே இல்லை. நான் இது வரைக்கும் எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக. நான் பார்த்துருக்கேங்க நிறையா ப்ரொடக்ஷன் ஹவுஸில் அவரோட டிசைனை வச்சுக்கிட்டு இதை கொடுங்க, இது ஆடுக்கு நல்லாயிருக்கும், இது நல்லாயிருக்கும், இது நல்லா இருக்கும்னு கெஞ்சிக்கிட்டே இருப்பாருங்க அந்த மனுஷன். நிறையா ப்ரொடக்ஷன் ஹவுஸில் வாசல்லே நிப்பாட்டிருக்காங்க அவரை. ஆனால் அந்த கம்பெனிக்காக மட்டுமே வேலை செஞ்சுருக்காரு. ஏதாவது சொத்து இருக்கான்னு கேளுங்க அந்த மனுஷன்ட்ட, சொந்தமாக கார் இருக்கான்னு கேளுங்க அவர்கிட்ட. இந்த படம் ரிலீஸ் வரைக்குங்க எவ்வளோங்க பிரச்சனை கொடுப்பீங்க, யாரெல்லாம் கொடுக்குறீங்கன்னு உங்களுக்கே தெரியும். எவ்வளோ கொடுப்பீங்க? இல்லை விடுங்கண்ணே, நான் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு இருக்கேன். தயவுசெய்து நான் இங்கே வந்து நானோ அவரோ யாரையும் இது பண்ணுன்றதுக்காகவும் அதுக்காக இந்த படம் எடுக்கவே வரல. ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணணும், அதுக்காக மட்டும்தான் படம் எடுக்க வரோம். அதுக்கு வேலை செய்ய விடுங்க, கெஞ்சி கேட்டுக்கிறேன், வேலை செய்ய விடுங்க. அவரையும் சரி என்னையும் சரி. இன்னைக்கு வரைக்கும் தூங்கலைங்க அவரு, இன்னைக்கு வரைக்கும் தூங்கலை. நான் ஆரம்பத்தில் சொன்னதான், நினச்சிருந்தா 20 கோடி ப்ராஃபிட் எடுத்துட்டு எங்கேயோ போய் செட்டில் ஆகிருந்துருக்கலாங்க அந்த மனுஷன். ஏன் எதுக்கு எனக்கு புரியல. என்ன ஆசைப்படுறோம், வேற ஒன்றும் இல்லைங்க. யாருக்குமே கிடைக்காத ஆப்பர்ச்சுனிட்டிங்க நீங்கள் எல்லாரும் இங்கே இருக்க ஒவ்வொருத்தரும் சேர்ந்து கொடுத்துருக்கீங்க. ஒவ்வொருத்தரும் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் அந்த அந்த எனக்கு கிரெடிட் இருக்கு. நீங்கள் எல்லாம் ஏற்றி கொடுத்ததாங்க இந்த மேடை, நீங்கள் எல்லாருமே கொடுத்ததான். ஆசையாக இருக்கு, ஒரு படம் பண்ணலாம், எல்லாரும் என்டர்டெயின் பண்ணலாம், தேட்டரில் போய் எல்லாரும் நல்லா விழுந்து சிரிக்கும் போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இப்படி ஒரு படம் பண்ணலாம், அதே ஆசை தான் அவருக்கும். இப்படி ஒரு டீம் கிடச்சிருக்கு, பெருசாக ஒரு படம் பண்ணலாம், ஏதாவது பெருசாக பண்ணலாம், என்னைக்காவது ஒரு நாள் வேற ஏதாவது புதுசாக பண்ணிட மாட்டோமா அப்படிங்கிறது தான். நாங்கள் ஒன்றுமே கேட்கல, உதவி எதுவுமே செய்ய வேணாம். உதவியோ இல்லை ஆதரவோ கொடுக்கறதுக்கு பிரசன்ட் மீடியா இருக்காங்க, மக்கள் இருக்காங்க. நீங்கள் படம் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், சந்தோஷப்படுறோம், இன்னும் பெட்டராக பண்ண ட்ரை பண்ணுறோம். நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள், திருத்திக்கிட்டு இன்னும் அதை விட ஸ்ட்ராங்காக உழைச்சி பெட்டரான ப்ராடக்ட் கொடுக்க ட்ரை பண்ணுறோம். ஆனால் வேலை செய்கிறத தயவு செஞ்சு தடுக்காதீங்க. அது மட்டும் தான் நான் ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கிறேன் எல்லாருக்குமே. ரொம்ப பெரிய கஷ்டம் இருக்குங்க எல்லாரும் மாதிரி. உங்களுக்கு தெரியும், நீங்கள் உட்காந்துருக்க அதே இடத்துலேருந்து தான் இந்த மேடைக்கு நான் ஏறி வந்தேன். நான் உங்களுக்கே தெரியும் இந்த இடம் எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லி. இதை தக்க வச்சுக்கணுன்றதெல்லாம், இதை தாண்டி நம்ம பெருசாக அப்படியாயிரும் இப்படியாயிரம்லாம் இல்லை. கிடைக்கிற வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கணும். நிறையா காசு கொடுக்குறாங்க, அந்த காசுக்கு நான் வேலை செய்யணும்னு ஆசைப்பட்றேன். எங்கள் எல்லாரையுமே சந்தோஷமாக நிம்மதியாக வேலை செய்ய விடுங்க.